புஷ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வெடிவெச்ச கல், அதாவது வவுனியாவில் இருக்கிற வெடிவெச்ச கல் பிரதேசத்தில் காணி ஆக்கிரமிக்கப்படுகின்றது. அங்கே இருக்கின்ற தமிழ் மக்கள் இதனால் பெரும் துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் என்று வவுனியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். அவர் பேசுகின்ற பொழுது அதில் பல விஷயங்களை எடுத்து எம்புகின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய காலகட்டங்களில், அதாவது போர் சூழலுக்கு முதல் அங்கே இருந்தது பெரும்பான்மையாக தமிழ் மக்கள் தான். ஆனால் அந்த போர் சூழல் காரணமாக தமிழ் மக்கள் அங்கே இருந்து அகற்றப்பட்டிருந்தார்கள், இடம்பெயர்ந்து போயிருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது அந்த இடங்கள் இப்போ காடுகளாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த இடங்களை இப்போ சிங்கள மக்களுடைய ஆக்கிரமிப்புக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே காடுகள் அழிக்கப்பட்டு அங்கே சிங்கள மக்களுடைய குடியேற்றங்கள் பெறுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக வனவள திணைக்களத்திட்ட போய் கேட்டபோது இது தொடர்பாக தாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று கூட அவர்கள் சொல்லியிருந்தார்கள். வெறுமனே ஒரு வேலி அடைக்கிறதுக்கு தடிவட்டினால் கூட அவர்களை கைது செய்து கொண்டு போகின்ற இந்த வனவள திணைக்களத்தினர் ஏன் இப்படியாக ஒரு பெரிய நில ஆக்கிரமிப்பு நடக்கின்ற பொழுது அது தொடர்பாக ஒன்றும் பேசாமல் இருக்கின்றார்கள் என்று தான் நாங்கள் எடுக்க விரும்பினேன். இது மட்டுமில்லை, தொடர்ந்தும் இந்த தமிழ் மக்களுடைய நிலங்கள் பல விடயங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய உரையை அந்த பாராளுமன்றத்தில் ஆற்றியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக இன்றும் வரைக்குமே தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல காலகட்டங்களில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய காணிகள் தொடர்பாக இன்றும் கூட 2013ஆம் ஆண்டு 11-13ஆம் ஆண்டு அளவுகளில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் சொல்லப்பட்ட காணிகள் இங்கே இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வர்த்தமானின் அடிப்படையில் மக்கள் அதுக்குள்ளே போய் தங்கலாமா, சட்ட ரீதியான அதற்கான இயல்முயல் இருக்காண்டு கூட இன்றைய தினம் பலிகாமம் சபையில் ஆராயப்பட்டிருந்தது. இப்படியாக பல விடயங்கள் தொடர்ந்து இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சுமந்திரன் அவர்கள் கூட அண்மையில் ஒரு வர்த்தமானி அறிவித்தல், கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று அரசு வெளியிட்டிருந்தது. அது தொடர்பாக அதனை உடனடியாக மீளப்பெறுமாறு கோரியிருந்தார்கள் சுமந்திரன், அது மட்டும் இல்லாமல் சாணக்கியன், அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று பலரும் இந்த விடயங்களில் கொஞ்சம் முனைப்பாங்கன்றதன் காரணமாக அதை திரும்ப பெறுகின்றோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இருந்தாலும் கூட அதனை திரும்ப பெறுகின்றோம் என்கின்ற ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட வேண்டும் என்று மீண்டும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதன் காரணமாக இன்னொரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த காணிகள் ஆக்கிரமிப்பு சம்பந்தமான விஷயத்தை திரும்ப பெறுகின்றோம் என்ற விடயத்தில். ஆனால் அது தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் பேசுகின்ற ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அந்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் அந்த காணிகளை எப்பொழுதும் அரசு தன்பகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இப்படியாக பல விடயங்களில் தொடர்ந்துமே இந்த காணி ஆக்கிரமிப்புக்கு உள்ள மக்கள் ஆளாய் கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு மறுக்க முடியாத விடயமாக இருக்கின்றது. அது தொடர்பாக சத்தியலிங்கம் அவர்கள் அவையில் பேசின விடயத்தையும் நான் அதோடு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். நன்றி. இன்றைய வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டம் மூலம், அதே போல் வேலையாட்களின் குறைந்தபட்ச வேதன சட்டம் மூலம், இந்த 3 சட்ட மூலங்களை திருத்துவதனூடாக இந்த நாட்டிலே வாழுகின்ற ஊழியம் செய்பவர்கள், குறிப்பாக குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு இந்த திருத்தங்களின் ஊடாக 6000 ரூபா நிவாரணம் அல்லது சம்பள அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பள அதிகரிப்பை நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். அதேபோல் இவ்வளவு நாளும் இந்த வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படியை அடிப்படை சம்பளத்தோடு கூட்டுவதனூடாக கௌரவ அமைச்சர் இங்கு குறிப்பிட்டதை போல அவர்களுடைய பென்ஷனில் இருந்து, அவர்களுடைய இபிஎஃப் இடிஎஃப்ல இருந்து எல்லா விடயங்களிலையும் அவர்கள் நன்மை அடைவார்கள். ஆனால் இந்த 30,000 ரூபா 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவர்கள் 27இலிருந்து 30,000 ரூபா பெற இருக்கிறார்கள். இப்போது 27,000 ரூபா பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 30,000 ரூபா என்று சொல்லும்போது இது ஒரு $100. இது மிகவும் குறைந்த சம்பளமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு வங்குரோத்தடைந்த நாட்டை இந்த அரசாங்கம் பொறுப்படுத்தி இந்த அதிகரிப்பை, சம்பள அதிகரிப்பை செய்தது நல்ல விடயம். ஆனால் இந்த வங்குரோத்து அடைவதற்கு காரணமானவர்களாக இருந்தவர்கள் மக்கள் அல்ல, இருந்த அரசாங்கங்கள். ஆகவே நாங்கள் இந்த வங்குரோத்து நிலையிலிருந்து மீள வேணுமாக இருந்தால்
நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்களை இங்கே கொண்டு முதலீடு செய்யக்கூடியவர்களை கொண்டு வர வேணும். அந்த முதலீடுகள் இங்கு வந்தாலும் கூட போக்குவரத்து மிகவும் முக்கியமானது. அந்த வகையில் தான் நான் கடந்த முறையும் கூறியிருந்தேன், இந்திய அரசாங்கத்தால் $65 மில்லியன் ஒரு கிராண்டாக இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் 2017ஆம் ஆண்டிலிருந்து இழுத்தடிக்கப்படுகிறது. காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலமாக வடக்கு மாகாணம் மாத்திரமில்லை, இந்த முழு நாடும் தன்னுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு தானாக வரும்போது அதை நாங்கள் நழுவ விட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேவேளை எங்களுடைய வவுனியா பிரதேசத்திலே நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்பாக இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வவுனியா மாவட்டத்திலே இருக்கின்ற 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வடிவத்தகல் கிராம சேவையாளர் பிரிவிலே இருக்கின்ற மக்கள் 1983ஆம் ஆண்டு வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட பெரும்பான்மையின மக்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக, படுகொலைகள் நடந்ததன் காரணமாக 1983ஆம் ஆண்டு அங்கிருந்து இடம்பெயர்ந்திருந்தார்கள். அவர்கள் இந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு போவதற்கு முயற்சி எடுத்த போது 2019ஆம் ஆண்டு இந்த திரிவைத்த குளம் என்ற குளத்துக்கு கீழே இருக்கின்ற 150 ஏக்கர் வயல் பிரதேசத்தை திருத்தம் செய்து தாங்கள் மீண்டும் அங்கு தங்களுடைய தொழிலை செய்வதற்கு முற்பட்ட வேளை வனவளத்துறை அந்த விவசாயிகளுக்கு எதிராக நீதிமன்றம் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து 5 வருடங்களுக்கு பின்னர் 2024ஆம் ஆண்டு அந்த வழக்கு அடிப்படையான எந்தவிதமான ஆதரவும் இல்லாத வழக்கு என்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியிலே அங்கே இருக்கின்ற விவசாயிகள் அந்த வயல்களுக்கு செல்லக்கூடாது என்ற தீர்மானம் கட்டளை இடப்பட்டிருந்தது. வயல்வெளிக்கு செல்லாமல் இருந்த அந்த குறிப்பிட்ட காலத்திலே மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட அயல் கிராம மக்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் குத்தகை அடிப்படையிலே இந்த காணிகளை வழங்கி இருக்கிறார்கள். குத்தகை அடிப்படையில் காணிகள் அந்த காணிகளை அவர்கள் சட்டத்துக்கு புறம்பான வகையிலே அந்தரவ கிராம அமைப்பு கமக்கார அமைக்கின்ற பெயரிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு அங்கிருந்த அரச உத்தியோகத்தர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள். இப்போது இங்கு இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த 150 ஏக்கருக்கு மேலதிகமாக கடந்த ஒரு மாத காலமாக கிட்டத்தட்ட 400 தொடக்கம் 500 ஏக்கர் அடர்ந்த காடுகள் அந்த கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்களால் துப்புரவு செய்யப்பட்டிருக்கிறது. போலீசாரும் வனவள திணைக்களமும் தங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு சாதாரண விவசாயி வேலியை திருத்துவதற்கு ஒரு தடியை வெட்டினா கூட கைது செய்கின்ற வனவள திணைக்களமும் போலீஸும் கிட்டத்தட்ட 400 ஏக்கர் நிலத்தை பாரிய இயந்திரங்களை கொண்டு துப்புரவு செய்யும் போது தங்களுக்கு தெரியாது என்று இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால அரசாங்கமோ அல்லது வேறொரு சக்தி இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் செய்த அதே பிழையை, மேலாதிக்க சிந்தனையை தயவு செய்து ஒரு நிமிடம் தாருங்கள். கடந்த அரசாங்கங்கள் செய்த இனப்பெரம்பலை மாற்றுகின்ற அதே செயற்பாட்டை இந்த அரசாங்கமும் செய்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பேசுகின்ற நாங்கள், இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளிலே போய் விவசாயம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுப்பதன் ஊடாக இன்னும் விரைவாக நாங்கள் இந்த சம்பளத்தை கூட்டக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாம். ஆகவே அரசாங்கம் இந்த விடயங்களிலே நான் சொன்ன காணி பிரச்சனை தொடர்பாக உடனடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.